புரட்சி தலைவர் 1987 டிசம்பரில் இயற்கை எய்தியவரை கருணாநிதி தமிழகத்தில் அஸ்தமன சூரியனாய் அமிழ்ந்து கிடந்தார். பொது தேர்தல்கள் மட்டுமல்லாது 1972க்கு பின் நடைபெற்ற அனைத்து இடைத்தேர்தல்களிலும் கூட புரட்சி தலைவரே தமிழகத்தில் வெற்றி வாகை சூடி வந்தார். இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் 1987 டிசம்பர் 24ஆம் நாள் நம்மை விட்டு பிரிந்தார். ஈடு இணையற்ற ஒரு தலைமையை ஒரு கட்சி இழக்கும் போது ஏற்படும் அனைத்து சோதனைகளையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்க நேர்ந்தது. புரட்சி தலைவர் மறைவோடு அவரது நல்லாட்சியும் தமிழகத்தில் மறைந்தது. இயக்கம் இருகூறாய் பிரிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டது. இவ்வளவு சோதனைகளுக்கும் துயரங்களுக்கும் இடையேதான் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புகழை காக்கவும் புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதே வலிவோடும் செல்வாக்கோடும் தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்ற சுமை என் மீது சுமத்தப்பட்டது.